ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ். நீ நம்ம என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புரட்சிகரமான ஒரு டாபிக். அது ஒரு யூனிவர்சிட்டியை பத்தி. அதுக்காப்பு நலன் கருதி யூனிவர்சிட்டியின் பெயர் மாற்றி அமைக்கப்படுகிறது. அக்கா யூனிவர்சிட்டின்னு ஒன்னு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் வருவான், மச்சான் ஒஸ்டா எழுதிருக்க, நான் சத்தியமா நான் ஃபெயில் ஆயிடுவான்னு பார்த்தா அவன் பாஸ் ஆயிடுவான். மச்சான் வெயிட்டா எழுதிக்கிறேன், சுவர் ஷாட் கிளியர்னு ஒருத்தன் சொல்லுவான், பார்த்தா அவன் ஃபெயில் ஆயிடுவான். இந்த மாதிரி பல்வேறு திகில் படம் காட்டும் தகில் யூனிவர்சிட்டி தான் எங்க அக்கா யூனிவர்சிட்டி. மொட்டை மாடிக்கு போக சொல்லி படிக்கட்டை காட்டினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வருவான். சிலர் எல்லாம் படிக்கட்டுல காலே வைக்காம போவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா சில படிக்கட்டுல மட்டும் கால் வச்சு போவாங்க. சிலர் எல்லாம் வரிசையா எல்லா படிக்கட்டுலயும் கால் வைப்பாங்க. அதே மாதிரி தான் அரியரும். சிலர் வைக்காம போவாங்க, சிலர் 1 2ன்னு வைப்பாங்க, சிலர் வரிசையா வச்சுனே போவாங்க. இந்த அரியர் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் அவங்க படிக்கலன்றது மட்டும் கிடையவே கிடையாது. நீங்க பொறுத்த ஒரு ஸ்கூல் பையனும் காலேஜ் பையனும் டிவி பார்த்துன்னு இருக்காங்க. அப்சரா எக்ஸ்ட்ரா டார்க், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஆட். என்னதான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தாலும் நம்ம எழுதுறதுன்னு ஒண்ணு இருக்குல்லனா அப்படின்றான் அந்த பையன். அதெல்லாம் இல்ல தம்பி, வெறும் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருந்தாலே நீ பாஸ் ஆயிடலாம் இன்ஜினியரிங்ல. அந்த கருமம் இல்லாம தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாவமா பேசுறான் அந்த காலேஜ் பையன். இல்ல நான் தெரியாம கேக்குறேன், நீங்க இன்ஜினியரிங் எக்ஸாம் வைக்கிறீங்களா இல்ல ஹேண்ட் ரைட்டிங் போட்டி நடத்துறீங்களா? அட்டு மாற்று அழகாதனாலும் குட்டு மார்க் போடுறீங்களே, இதுதான் இன்ஜினியரிங்கா? சரி இதெல்லாம் கூட விடுங்க. ரீவாலுவேஷன்னா என்னது? அதாவது ஒரு டீச்சர் கரெக்ஷன் பண்ண இருக்கும்போது 2 பேப்பர் சேர்த்து திருப்பிடுவாங்க. இல்லையா ஒரு ஆன்சரை பாத்துருக்க மாட்டாங்க, இல்லையா ஒரு டோட்டல் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக். ஆனா ரீவாலுவேஷன் அப்ளை பண்ற 10 பேப்பர்ல 5 பேப்பருக்கு மேல மார்க் மாறுதுன்னா அவ்வளவு கேவலமா திருத்துறாங்க. இப்ப அரைக்கீரை வைக்கிற ஆன்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்து கரெக்ட் பண்ணுங்கன்னா கூட சுமாரா பண்ணுவாங்களேப்பா. அதுவும் கொஞ்சம் நஞ்சனா பரவாயில்ல, 700 ரூபா. ஏன்பா நீங்க சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்ச ஆளு தப்பா கரெக்ஷன் பண்ணதுக்கு நாங்க ஏன்பா ரீவாலுவேஷன் காசு தரணும்? மூஞ்சிக்கு நேரா வரல நீ விளங்குற மாதிரி நறுக்குன்னு கேக்குறேன். ஏங்க இப்படி பண்றீங்க? சரி இவ்ளோ பண்றீங்களே, சர்வீஸ் கரெக்ட் ஆகுதா? அக்கா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் கிட்ட படிக்கிறாங்க. இல்ல நாள்ல ஒருத்தர் 2 பேப்பர் ஆவரேஜா கரெக்ஷனுக்கு போட்டாலும் மொத்தம் 5 லட்சம் பேப்பர். பேப்பருக்கு 700 ரூபானா 35 கோடி ஆச்சு. இவ்ளோ வச்சுன்னு ஒரு 4 நல்ல சர்வர் இருக்குதா? எப்போ பார்த்தாலும் கிராஷ் கிராஷ் கிராஷ். நைட் ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி மச்சான் ரிசல்ட் வந்துச்சுறான்னு என் ஃப்ரெண்ட். அடிச்சு புடிச்சு நேந்து போய் உட்கார்ந்து பார்த்தா சர்வர் கிராஷ். ஆமாமா 2 மணிக்கு ரிசல்ட் ஓடி. ஏன்னா என் கொள்ளு தாத்தாவோட ஆவி வந்து பார்க்க போதுல ரிசல்ட். ஏன்பா இந்த காலத்துல ஐனிங் பண்றவங்க கூட ஆண்ட்ராய்டு ஆப் வச்சிருக்கான்பா. அதை ஓபன் பண்ணா ஐன் எவ்ரிடே சைன் எவ்ரிவேர்னு கோட்ஸ் சும்மா வீட்டு காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்க்கே ஒரு நல்ல இன்ஜினியரிங் இல்லனா அதுல படிக்கிற நாங்கலாம் டங்கு வைப்பா பண்றது. இன்ஜினியரிங்னு ஒரு குவாலிட்டியே இல்லாம போச்சு. ஏன்பா 2011ல 53,000 சீட்டு கிட்ட இன்ஜினியரிங் வேகன்சியாவே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் யாரும் அதுல சேரவே இல்ல. இது காரணம் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது தான் தெளிவா நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருந்துமே அதுக்கு அடுத்த வருஷமே கிட்டத்தட்ட ஒரு 100 காலேஜ் தரகிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தா என்ன நியாயம் அது? இதே மாதிரி தான் சுவிஸ் பேங்க்ல இருந்து வந்த டீடைல்ஸ் வந்து ஓபனே பண்ண விடல. காரணம் வந்து அந்த ஓபன் பண்றவன் பேரு அதுல இருக்குமே. ஐயா இதே மாதிரி எல்லாரும் காசு காசுன்னு பண்ணிருந்தீங்கன்னா வென் குட் இந்தியா கம் அண்ட் பேட் இந்தியா கோயா சார் எங்களால என்ன பண்ண முடியும்? இதை அப்போஸ் பண்ணி போராட்டம் நடத்தணும். பெசநகர் பீச்சுக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். எல்லாம் வேஸ்டா யாரும் வர மாட்டாங்கன்னு ஒவ்வொருத்தனும் நினைப்பான். இதே மாதிரி எல்லாரும் நினைச்சிருந்தா கடைசி வரைக்கும் யாருமே போக மாட்டாங்க. கோர் கம்பெனில 5 பேருக்கு வேலை தந்தாங்கன்னா ஐடி கம்பெனில 500 பேருக்கு வேலை தரான் சார். இந்த 5ல நீ ஏன் வரலன்னு கேட்காதீங்க. இருக்கிற 500 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா கோர்லயே 500 பேருக்கும் வேலை வாங்கி தந்துருவீங்களா? சார் ஏற்கனவே நாங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம் சார். இதுக்கும் மேலேயே எங்களை வெறுப்பேத்தாதீங்க.